சென்னை வானகரத்தில் லோட் வேன் டிரைவர் கணேஷ் என்பவரை மிரட்டி 2 காவலர்கள் 3000 ரூபாய் பணம் பறித்த சம்பவத்தில் 2 வழிப்பறி காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். 2 வழிப்பறி காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. சென்னை வானகரம் காவல் நிலைய பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு லோடு வேனை ஓட்டி கொண்டு சென்ற கணேஷ் என்பவரிடம் மிரட்டி அதிக சுமை ஏற்றி சொல்வதாக அவரிடம் மிரட்டி வழக்கு போடுவோம் என்று மிரட்டியதாகவும், அவரிடமிருந்து 3000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு அவரை அங்கிருந்து மிரட்டி அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஈடுபட்டது 2 காவலர்கள், வானகரம் காவல் நிலைய 2 காவலர்கள், அரவிந்தன் மற்றும் சிவானந்தம். இந்த 2 பேர் குறித்து ஏற்கனவே இது போன்று மிரட்டி பணம் பறிப்பதாக ஒரு நுண்ணறிவு பிரிவு மூலம் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில இது தொடர்பாக இந்த பாதிக்கப்பட்ட கணேஷ் என்ற அந்த நபரும் இது தொடர்பாக புகாரை கொடுத்திருக்கிறார். இது குறித்து கோயம்பேடு காவல் மாவட்ட துணை ஆணையர் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்த நிலையில், விசாரணையில் இந்த 2 காவலர்களும் ஜிபே மூலமாக பணம் பறித்ததனால அது ஆதாரப்பூர்வமாக அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இது குறித்து விசாரணை நடத்திய காவல் துணை ஆணையர், கோயம்பேடு காவல் மாவட்டத்துடைய துணை ஆணையர், இந்த 2 காவலர்களையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சரவணகுமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.